வெல்கம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்டு டுக் செய்ய போகிறேன். இது வந்து புதுவிதமான ரெசிபி, பேரே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சி நம்ம ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அப்படியே டே விலாகும் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் சாப்பாடு என்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அமாவாசைங்காட்டி காக்காய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன். காக்காய்க்கு சாப்பாடு வச்சிடலாம். பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளம்பணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறேன். ரைஸ் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வணக்கி எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காவை. இதை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே கடையில் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு வளம் மிளகா போட்டு பொறி வச்ச வெங்காயம் வந்து போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இடிக்கல்ல வந்து இஞ்சி பூண்டு இது வந்து இடித்து வச்சுருந்தோம், இது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு போட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தேன். அது பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். நான் போனதுக்கப்புறமா ஒரே தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி வேக வச்சிடலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா மசிச்சிருச்சு. பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வறுத்து இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இடித்த வேர்க்கடலை வந்து இதில் போட்டுடலாம். வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துட்டு இருக்குது. எனக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா கத்திரிக்காய் குட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் வேர்க்கடலை டுக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்குது. சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம சுட சுட சாதத்தில் இந்த கத்திரிக்காய் வேர்க்கடலை அந்த டுக் போட்டு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பேரே புதுசாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த கத்திரிக்காய் டுக் வந்து என் புள்ள வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகுது. நல்லா சாப்பிட்டு சொல்லு, உடனே சொல்லாத. நல்லா சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக இருக்கா? எங்கே அந்த ரியாக்ஷன் பண்ணு. சூப்பரா? தேங்க்யூ. இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா என்னோட புருஷனுக்கு வாயில் போக போகுது. அழகா நீ ரியாக்ஷன் பண்ணாத இப்படி இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அப்பாவும் பிள்ளையும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நல்லாயிருக்கும்.
நான் வீடியோவுக்கு தான் என் புருஷன் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவான்னு நினச்சி நான் வீடியோ ஆஃப் பண்ணி கேட்டேன். உண்மையாகவே நல்லா இருக்குதாம்மா. எனக்கு பெருமை. ஓகே. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். சாப்பிட்டு முடித்தோம். ஃபுல் கட்டு பேசுறதுக்கே மூச்சு வாங்குது. ரொம்ப ரத்திகமாக சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது புது விதமான ரெசிபி. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ வாங்க போகலாம்.